உங்களின் ஆன்மாவை ஒரு எக்ஸ்ரே எடுக்க முடியும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கற்பனை தான். ஆமா, உங்க உடம்புல இருக்கிற எலும்புகளை இல்ல, உங்களுடைய நனவு நிலையை, அதாவது உங்க கான்ஷியஸ்னஸ அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். ரைட். இன்னைக்கு நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு டென்ஷன் ஆவீங்களா, இல்ல நாளைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த நிமிஷம் உங்க உடம்புல இருந்து வெளிப்படுற 1 முதல் 1000 வரையிலான ஒரு குறிப்பிட்ட எண்ணால் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. மனித ஆற்றலோட இந்த ரகசிய கட்டமைப்பை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நன்றி. இன்று நாம ஃப்ரெடரிக் டாட்சன் எழுதிய லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் நிலைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் விரிவாக ஆராய போகிறோம். இந்த புத்தகத்தோட அடிப்படை நோக்கமே நாம எந்த ஆற்றல் நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய ஒட்டுமொத்த யதார்த்தத்தையும் உருவாக்குது அப்படிங்கிற உண்மையை விளக்குவதுதான். அதாவது அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நாம வெளிப்படுத்தும் ஆற்றலோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த பிரம்மாண்டமான கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரெடரிக் டாட்சன் ஒரு மிகச்சிறந்த தொடக்க புள்ளியை கொடுக்கிறார். அவர் இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலி அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையிலிருந்து ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது நாம பிரபஞ்சத்தை எவ்வளோ தூரம் ஜூம் அவுட் செஞ்சு பாக்குறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பிரச்சனைகள் சின்னதா தெரியுது இல்லையா? கண்டிப்பா. முடிவெளி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல மாறாத ஒரு முழுமையான உண்மை. ரைட். ஒரு மனித உடலோடு ஒப்பிடும் பொழுது பூமி ரொம்ப பெருசு. ஆனா ஒரு பால்வெளி அண்டத்தோட, ஒரு கேலக்சியோட ஒப்பிடும் பொழுது பூமி வெறும் தூசுதான். உண்மைதான். இந்த பிரம்மாண்டமான இன்ஃபினிட்டி கூட ஒப்பிடும்போது இன்னைக்கு காலையில உன்னோட மேனேஜர் உங்களை திட்டினதோ இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கம்மியா இருக்கிறதோ எவ்வளோ அற்பமான விஷயம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமா, இந்த முடிவெளி என்ற ஆணிவேரை பிடித்து கொண்டுதான் நாம் இந்த ஆற்றல் அளவுகோலையே அணுகப் போகிறோம். அப்போ இந்த உலகத்துல தொட்டு உணரக்கூடிய பொருட்களா இருந்தாலும் சரி, நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆற்றல் தான். கரெக்டா? கரெக்ட். எல்லாமே எனர்ஜி தான். தண்ணீர் எடுத்துக்கிட்டா அது பனிக்கட்டியாவும் இருக்கலாம், ஆவியாவும் இருக்கலாம். ஆனா எல்லாமே H2O தான். அதே போல நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரே ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்கள் தானே. இதத்தான் டாட்சன் ஸ்பெக்ட்ரல் பெர்செப்ஷன், அதாவது நிறமாலை உணர்வு அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் சரி தவறு அப்படின்னு இருமையாக பிரித்து பார்க்கவே பழகிட்டோம். ஆனா பிரபஞ்சம் அப்படி இயங்குவதில்லை. இதுக்கு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்த தெர்மோமீட்டர் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஆமா, அந்த வெப்பமானி உதாரணம் ரொம்ப அருமையானது. பாத்தீங்கன்னா ஒரு வெப்பமானியில குளிர் அப்படின்னு ஒரு தனி விஷயம் உண்மையிலே கிடையாது. குளிர் என்பது வெப்பத்தின் குறைந்த நிலை, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. வெப்பம் முழுமையா குறையும் போது நாம அத குளிர்னு சொல்றோம். அதே போல இருள் அப்படின்னு ஒண்ணு தனியா கிடையாது. ஒளியின் அளவு குறையும் போது அது இருளாக மாறுது. இது ஒரு ரேடியோவில் சரியான FM சேனலை டியூன் செய்வது போல, அல்லது நம்ம வீட்டுல லைட் வெளிச்சத்தை டிம்மர் வச்சு கூட்டி குறைப்பது போல இருக்கு. ரைட். அப்போ கெட்ட மனிதர்கள், மோசமான சம்பவங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லையா? இல்ல, எல்லாம் ஆற்றலின் அளவுகளை பொறுத்ததுதான். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உலகை முழுமைவாதிகள் மற்றும் சார்புவாதிகள் என இரு தரப்பினரும் எப்படி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான். அதாவது அப்சல்யூட்டிஸ்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவிஸ்ட்ஸ், ரைட்? ஆமா, முழுமைவாதிகள் எல்லாவற்றையும் இது சரி அது தவறு என்று முத்திரை குத்துவார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. ஓகே. இன்னொரு பக்கம் சார்புவாதிகள் எதுவுமே சரி தப்பு கிடையாது, எல்லாமே அவங்க பார்வையை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் முட்டாள்தனமானது. அது எப்படி? ஏன்னா தற்காப்புக்காக போராடுபவனின் ஆற்றல் நிலையும் ஒரு தீவிரவாதத்துக்காக அழிவை ஏற்படுத்துபவனின் ஆற்றல் நிலையும் ஒன்றல்ல. அளவுகோலில் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் செயலை தீர்மானிக்கிறது. சரி, இதை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். ஒருத்தரோட பேட்டரி முழுசா தீர்ந்து போச்சுன்னா அவங்களோட தொடக்க புள்ளி எங்க இருக்கும்? அந்த 1 முதல் 1000 வரையிலான அளவுகோல்ல அடிமட்டம் என்ன? இந்த அளவுகோலில் 200ற்கு கீழ் உள்ள நிலைகளை நாம் முதலில் பார்க்கலாம். 0 முதல் 199 வரையிலான இந்த நிலைகளை உடைமையாக்கும் எண்ணம்னு சொல்லலாம். அதாவது the realm of having. ஆமா, இவர்கள் தாங்கள் முழுமை அடையாமல் இருப்பதாகவும் வெளியிலிருந்து எதையாவது பெற்றால் மட்டுமே தங்களுக்கு மதிப்பு வரும் என்றும் நினைப்பார்கள்.
இதில் 50 என்பது விரக்தி, 100 என்பது பயம், 160 என்பது கோபம், 190 என்பது பெருமை அல்லது கர்வம். அப்போ இந்த நிலைகள்ல இருக்கிறவங்க உலகத்தை ரொம்ப பயத்தோடவும் ஒரு தற்காப்பு உணர்வோட தான் பார்ப்பாங்க. இவங்க தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுபவர்களாகவே, அதாவது ஒரு விக்டிமாகவே தங்களை உணர்வாங்க இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு சமூகவியல்ல சொல்லப்படுற புரோக்கன் விண்டோ பிரின்சிபல், அதாவது உடைந்த ஜன்னல் தத்துவம் ஒரு அருமையான உதாரணம். ஆமாமா. ஒரு மோசமான பகுதியில ஒரு கட்டடத்தோட ஜன்னல் உடைஞ்சிருந்தா அதை யாருமே சரி செய்யலன்னா அது மேலும் பல குற்றவாளிகளா அந்த இடத்துக்கு ஈர்க்கும். ரைட். அதுக்கு காரணம் அந்த பகுதியோட குறைவான ஆற்றல் களம்தான். அது அதே போன்ற குறைவான மனிதர்களை ஈர்க்கிறது. இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அதைவிட சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நகலம் அல்லது இடம் கூட எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலையில் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது என்பதுதான். ஓ, நிஜமாவா? ஆமா. எடுத்துக்காட்டாக 125வது ஆற்றல் நிலை என்பது தீராத ஆசை அல்லது ஏக்கம். லாஸ் வேகாஸ் போன்ற நகரங்கள் முழுவதும் இந்த 125வது ஆற்றல் நிலையில தான் இயங்குகின்றன. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லாஸ் வேகாஸ் ஏன் 125வது நிலையில இருக்குன்னு. ஏன்னா அங்க போற மனிதர்களுக்குள்ள இயற்கையான ஆற்றல் ரொம்ப குறைவா இருக்கு. ரைட். ஏதாவது ஃபீல் பண்றதுக்கு அவங்களுக்கு வெளியில இருந்து மிகப்பெரிய தூண்டுதல்கள் தேவைப்படுது. பிரகாசமான நியான் விளக்குகள், இடைவிடாத சத்தம், சூதாட்டம், இலவச மது. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் ஒரு மனிதனை தர்க்க ரீதியாக சிந்திக்க விடாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு மாயையான ஏக்கத்திலே நிச்சிருக்க கணித ரீதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த 125வது நிலையில் இருக்கிறப்போ மனிதர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்க்கத் தொடங்குவார்கள். அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஆமா. தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எதிர்த்து போராடுவதன் மூலமே அவர்கள் தங்கள் ஆற்றலை வீணடிக்கிறார்கள். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்லலாம். நீங்க ஒரு கசாப்பு கடைக்குள்ள போறீங்க. அங்க தொங்குற மாமிசத்தை உங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்ன பண்ணணும்? அமைதியா வெளியே வந்துடணும். ஆனா அதை விட்டுட்டு அந்த மாமிசத்தை பார்த்து நீ ஏன் இங்க இருக்க, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு கத்திக்கிட்டு சண்டையிட்டா என்ன ஆகும்? உங்க கவனம் முழுசும் அந்த மாமிசத்தின் மேலேயே இருக்கும். கரெக்ட். நீங்க அந்த கசாப்பு கடையிலே தான் சிக்கியிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்க்கும்போது அதற்கே அதிக ஆற்றலை தர்றோம். ரொம்ப அருமையான விளக்கம். வெறுப்பு என்பது ஈர்ப்பின் இன்னொரு வடிவமே. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஆமா. சரி, அப்படியானால் இந்த 200க்கு கீழ் உள்ள தொடர்ச்சியான எதிர்மறை சுழலிலிருந்து எப்படி தப்பிப்பது? அந்த இருட்டிலிருந்து எப்படி வெளியே வருவது? 200வது நிலைங்கிறது தான் அந்த திருப்புமுனை. இது தைரியத்தின் தொடக்கம். 200 முதல் 499 வரையிலான நிலைகள் செயல்படுதல் மற்றும் அறிவின் உலகம். The realm of doing and reason. ஆமா. அதாவது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைக்கு மனிதன் நகர்றான். ரைட். கடின உழைப்பு, உற்பத்தி, தைரியம், அறிவாற்றல் இது எல்லாமே இந்த நடுத்தர நிலைகள்ல தான் வருது. இன்றைய நமது ஒட்டுமொத்த நாகரீகமும் தொழில்நுட்பமும் இந்த நிலைகளால தான் கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஓகே. இந்த நடுத்தர நிலைகளின் நுட்பமான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள நாம் சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு சாதாரண நகரப் பேருந்து 200வது ஆற்றல் நிலையில் இருக்கிறது. ஒரு சிட்டி பஸ் 200வது நிலையிலே இருக்கா? ஆமா, இது அடிப்படை செயல்பாட்டை குறிக்கிறது. ஆனா விபத்துகள் குறைவான ஜெர்மன் நெடுஞ்சாலைகள், அதாவது ஜெர்மன் ஆட்டோபான் 315வது நிலையில் அளவிடப்பட்டுள்ளன. வாவ்! 315 அப்படிங்கிறது நோக்கம் மற்றும் நேர்த்தியை குறிக்கும் நிலை இல்லையா? எக்ஸாக்ட்லி. இன்டென்ட் அண்ட் பிரிசிஷன். ஜெர்மன் நெடுஞ்சாலைகள்ல வேக கட்டுப்பாடு இல்லைனாலும் விபத்துகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த சாலைகள் வடிவமைக்கப்பட்ட விதத்துல ஒரு விதமான தொழில்முறை ஒழுங்கும் தடையில்லாத ஓட்டமும் இருக்கு. கரெக்ட். அந்த பொறியியலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் தான் அதை 315க்கு கொண்டு போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 380 என்பது சிறப்பின் நிலை, ஒரு எக்ஸலன்ஸ். இந்த 380வது நிலையில தான் ஆஸ்பிரின் மாத்திரை அளவிடப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம், ஆஸ்பிரின் மாத்திரையா? ஒரு சாதாரண தலைவலி மாத்திரை எப்படி இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கும்? ஏன்னா ஆஸ்பிரினின் மூலக்கூறு அமைப்பு மிகவும் எளிமையானது, நேர்த்தியானது. அதோடு பல தசாப்தங்களாக உலகெங்கிலும் உள்ள பல மில்லியன் மனிதர்களின் வலியை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அது அமைதியாக போக்கியுள்ளது. அந்த குணமாக்கும் நோட்டம்தான் அது 380இல் வைக்கிறது. ஆட, பொருட்களோட வடிவமைப்புக்கும் அதன் பயன்பாட்டுக்கும் கூட ஆற்றல் அளவு இருக்குங்கிறது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அப்ப 400வது நிலை என்ன? 400கள் என்பது அறிவாற்றலின் உச்சம். பாரிஸின் ஈஃபில் டவர் 400களின் உச்சியில இருக்குன்னு டாட்சன் சொல்றாரு. ஓ, ஏன்னா அது ஒரு நிகழமான கணித மற்றும் வடிவியல் சமநிலையை கொண்டிருக்கு, ரைட்? ஆமா, அது வெறும் இரும்பு தூண் அல்ல.
அது அறிவியலின் அழகியல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சிக்மண்ட் ஃப்ராய்ட் மாதிரி உலகத்தோட தலைசிறந்த அறிவியலாளர்கள் எல்லாமே இந்த 400வது நிலையில தான் இருக்காங்க. ஓகே. இதை நாம் ஒரு பெரிய சித்திரத்தோடு இணைத்து பார்த்தால் இது ஒரு சிக்கலை உருவாக்குகிறது. என்ன சிக்கல்? 400கள் என்பது அறிவாற்றலின் உச்சமாக இருக்கலாம், ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய எல்லையாகவும் மாறிவிடுகிறது. ஒரு சீலிங் மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏனென்றால் 400வது நிலை என்பது முழுக்க முழுக்க நேர்கோட்டு சிந்தனையால் இயங்குகிறது. லீனியர் திங்கிங். அதாவது ஏ நடந்தால் பி நடக்கும் என்ற தர்க்க ரீதியான சிந்தனை. நான் ஒரு அம்பை எய்தேன், அது ஆப்பிளை அடித்தது, ஆப்பிள் கீழே விழுந்தது என்ற தர்க்கம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. இதுவே ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு தடையாக மாறிவிடும் அபாயமும் இருக்கு. பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே 460வது நிலையில தான் டாட்சன் வைக்கிறாரு. ஆமா. ஆனா 500வது நிலைக்கு மேல சிங்க்ரோனிசிட்டி, அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகளை உணர்றவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு அந்த சுஷி டி-ஷர்ட் உதாரணம், ரைட்? ஆமா, அதேதான். ஒருத்தர் காலையில சுஷி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. ரோட்ல தற்செயலா ஒரு சுஷி டி-ஷர்ட் போட்டவரை பார்த்துட்டு, ஓ இது பிரபஞ்சத்தோட சிக்னல் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இந்த சாதாரண ஆள் 505வது நிலையில இருக்கிறாரா? அறிவியலின் உச்சமான ஐன்ஸ்டீன் 460ல இருக்கும்போது சுஷி டி-ஷர்ட்டை பார்த்து சந்தோஷப்படும் நபர் 505ல இருக்கிறார் என்பது கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்கே. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு மிகச் சிறந்த கேள்வி. அறிவாற்றல் என்பது ஒரு கருவி மட்டுமே. அதுவே முழுமையான உண்மை கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். ஓகே. 400களில் உள்ளவர்கள் பிரபஞ்சத்தை ஒரு இயந்திரமாக பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் பிரித்து, ஆராய்ந்து, நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் அவ்வளவு எளிமையான நேர்கோட்டில் இயங்குவதில்லை. அப்போ 500வது நிலை? 500 என்பது நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து விடுபடும் இடம். தர்க்கம் முடிந்து உள்ளுணர்வு தொடங்கும் இடம். ஓ, அதாவது அறிவு அன்பாக மாறும் இடம்தான் 500. கவனம் இருத்தலில், அதாவது பீயிங்ல நிலை பெறுகிறது. ஆம். அந்த 505வது நிலையில் உள்ள நபர் தர்க்கத்தை மீறி பிரபஞ்சத்தோடு ஒரு ஓட்டத்தில் இருக்கிறார், ஒரு ஃப்ளோ ஸ்டேட். அவர் உலகத்தை தன்னிடமிருந்து வேறுபட்டதாக பார்ப்பதில்லை. ரைட். நான் நினைத்தேன், அது வெளியிலே நடந்தது என்று அவர் உணரும்போது அவர் செயல்படுவதை நிறுத்திவிட்டு வெறுமனே இருத்தலில் நிலை பெறுகிறார். அறிவாளியான ஐன்ஸ்டீன் பிரபஞ்சத்தை வெளியே நின்று அளக்க முயற்சிக்கிறார். ஆனா அந்த 505ல உள்ள நபர் பிரபஞ்சத்தோடு நடனமாடுகிறார். மிக சரியான வார்த்தை. இதுதான் நேர்கோட்டு சிந்தனைக்கும் நேர்கோற்றற்ற சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அறிவுபூர்வமான மனிதர்கள் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த 400களிலே நின்னுடுறாங்க. ஆனா 500ஐ தாண்டும் போதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் ஆரம்பமாகுது. கண்டிப்பா. பூமியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மிக சிலரே, 1% குறைவானவர்களே இந்த 500வது நிலையில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. இவங்க எதிர்காலத்தை பத்தின பயத்திலோ கடந்த காலத்தின் ஏக்கத்திலோ வாழ்வதில்லை. நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்கிறார்கள். ஆமா. இதுவே 6005வது நிலையை எட்டும்போது முழுமையான அமைதி மற்றும் பேரின்பத்தின் நிலையாக மாறுகிறது. பீஸ் அண்ட் பிளிஸ். அங்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதில்லை, மாறாக பிரச்சனைகள் என்ற ஒன்றே இல்லாமல் கரைந்து போகிறது. வாவ். அப்போ 700 முதல் 1000 வரையிலான நிலைகள் எப்படி இருக்கும்? அது இருமையற்ற பெருவெளி, அதாவது நான் டுவானிட்டி. அங்கு கவனிப்பவரும் கவனிக்கப்படும் பொருளும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு பறவையின் சத்தத்தை கேட்குறீங்க. ஓகே. சாதாரணமா நாம என்ன நினைப்போம்? 400 சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த 700+ நிலையில அந்த நான் என்ற அகங்காரம் இருக்காது. ஆமா, ஈகோ இருக்காது. கேட்பது என்ற அந்த செயல் மட்டும்தான் இருக்கும். சத்தமும் நீங்க தான், அதை கேட்கும் காதும் நீங்க தான். மிகச் சரியான விளக்கம். அங்கு தேடல் முடிவடைகிறது. சரி, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் இப்போ ஒரு சாதாரண மனிதனா 200 அல்லது 300வது நிலையில இருக்கேன். எப்படி நான் அந்த 600வது உயர்நிலையை அடையிறது? அதுக்கு என்ன செய்யணும்னு தோணலாம். இங்கேதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு உள்ளது. நாம் எதையும் அடைய முயற்சிக்க கூடாது. ஒரு சொட்டு நீர் கடலாக மாற முயற்சிப்பது போலதான் இது. அது ஏற்கனவே நேர்தான். ஆமா, இது எனக்கு ஒரு சூப்பரான மெட்டஃபரை ஞாபகப்படுத்துது. ஆன்மீக அறிவொளியை அடைய நினைக்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு டார்ச் லைட் தன் ஒளியை தன்மேலேயே அடிச்சு பார்க்க முயற்சி பண்றது போல. அருமையான உதாரணம். அல்லது ஒருத்தர் தன்னோட பல்ல வச்சு தன்னோட சொந்த பல்லையே கடிக்க முயற்சி செய்யறது போல.
இது சாத்தியமே இல்லாத முரண்பாடு. நீங்க ஏற்கனவே அந்த ஒளியா தான் இருக்கீங்க. ஆமா. அறிவொளி என்பது நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு பதக்கம் அல்ல. உங்கள் ஆசைகளையும் எதிர்ப்புகளையும் தளர்த்த வேண்டும் என்பதுதான் இதற்கான ஒரே வழி. ஓகே. ஒன்றை தீவிரமாக விரும்புவதும் இன்னொன்றை தீவிரமாக வெறுப்பதும் இரண்டுமே உங்கள் ஆற்றலை குறைக்கும். இரண்டையுமே விட்டுவிட்டு உங்கள் மகிழ்ச்சியை பின்பற்றுங்கள். ஃபாலோ யோர் ஜாய். நீங்கள் முழுமையான ஈடுபாட்டோடும் அமைதியோடும் ஒரு சாதாரண வேலையை செய்தால் கூட அது உங்களை உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு இட்டுச் செல்லும். இத தொகுத்து பார்க்கணும்னா நாம வெளிப்படுத்தும் ஆற்றல் நிலையே நாம் ஈர்க்கும் யதார்த்தம். நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையை உருவாக்குறது இல்ல, ஒரு ரேடியோ போல குறிப்பிட்ட அலைவரிசைக்கு உங்களை நீங்களே டியூன் செஞ்சுக்கிறீங்க. கரெக்ட். சரி, இந்த அளவுகோல்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது உண்மையான எப்படி தர்க்க ரீதியா உடலளவில் நிரூபிக்கிறது? விடை பெறுவதற்கு முன் நேயர்களான உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆச்சரியமூட்டும் சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறோம். ஆற்றலை உள்ளுணர்வால் மட்டுமே அளவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, ஃப்ரெடரிக் டாட்சன் தசை பரிசோதனை, அதாவது கினீசியாலஜி என்ற ஒரு முறையை குறிப்பிடுறாரு. ஆம், இது மிகவும் வியக்கத்தக்க ஒரு அறிவியல். ஒரு உண்மையை எதிர்கொள்ளும்போது உங்கள் தசைகள் வலுவாக இருப்பதையும், பொய்யை எதிர்கொள்ளும்போது தசைகள் விழுவிழப்பதையும் உங்கள் உடலாலேயே உணர முடியுங்கிறார். உங்கள் மனதை விட உங்கள் நரம்பு மண்டலத்திற்கும் உடலுக்கும் எது உண்மை எது பொய் என்று தெளிவாக தெரியும். இந்த தசை பரிசோதனையை நீங்களே ஒரு நண்பரோட செஞ்சு பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க எழுந்து நின்னு உங்க வலது கைய நேரா பக்கவாட்டுல நீட்டிக்கோங்க. ஓகே. இப்போ மனசுல ஒரு 100% உண்மையை நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, என் பெயர் அப்படின்னு சொல்லி உங்க உண்மையான பெயரை மனசுல ஆழமா சொல்லிக்கோங்க. இப்போ உங்க நண்பரை உங்க நீட்டின கையோட மணிக்கட்டுல கீழ் நோக்கி அழுத்த சொல்லுங்க. ரைட். உங்க கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க தசை அப்படியே லாக் ஆகிடும். ஆனால் அடுத்த நொடியே ஒரு முழுமையான பொய்யை உங்கள் மனதில் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, நான் நேத்து செவ்வாய் கிரகத்துக்கு போனேன் அப்படின்னு ஒரு பொய்ய மனசுல சொல்லிக்கிட்டே மறுபடியும் உங்க நண்பரை உங்க கையை கீழ் நோக்கி அழுத்த சொல்லுங்க. என்ன ஆகும் தெரியுமா? கைக்கு பவரே இருக்காது. எக்ஸாக்ட்லி. அது சடார்னு கீழே விழுந்துடும். ஏன்னா குறைவான ஆற்றல் கொண்ட பொய்யான எண்ணத்தை எதிர்கொள்ளும் போது உங்க நரம்பு மண்டலம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தசைகள் வலுவிழந்துடும். இது மேஜிக் இல்ல, இதுதான் மனித உடலின் உயிரியல் மற்றும் ஆற்றல் அளவீடு. பாத்தீங்கன்னா, உங்கள் சொந்த ஆற்றலை உயர்த்தத் தொடங்கும்போது உங்களை சுற்றியுள்ள உலகமும் மனிதர்களும் தானாகவே மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கவனித்து பாருங்கள். யார் உடமையாக்கும் பயத்தில் இருக்கிறார்கள், யார் செயல்படும் தைரியத்தில் இருக்கிறார்கள். நீங்களே எந்த ஃப்ரீக்வென்சில டியூன் ஆகிறீர்கள் என்பதை கவனித்துப் பாருங்கள். நீங்கள் பார்க்கும் செய்திகளோ பேசும் வார்த்தைகளோ உங்கள் தசைகளை வலுவாக்குகிறதா இல்லை பலவீனப்படுத்துகிறதா என்று சோதித்துப் பாருங்கள். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆழமாக சிந்தியுங்கள். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.